டெட் எக்ஸாமுக்கான 30-30 சீரீஸில் மேட்ச் 4 விளையாட போகிறோம். இதில் 30 சைக்காலஜி கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 6th Feb 2023 ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட கேள்விகள். எல்லா யூனிட்டுமே படிச்சிருக்கோம். இதை வச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, ஸ்பெஷல் பர்சனல் ஹேபிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் தனிச்செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது. இந்த கேள்வி பர்சனாலிட்டி டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு இருக்கிற ஹேபிட்ஸ் மற்றும் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான பதில் டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ், ஹாபீஸ், மனத்திறன், செயல்திறன், விருப்ப வேலை. இதுதான் சரியான பதில். ரெண்டாவது கேள்வி, த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் பாடிலி சேஞ்சஸ் இஸ் கால்ட் அஸ். உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது. நம்ம உடலோட வெளிப்புறத்துலேயும் நம்மளுடைய வளர்ச்சி தெரியும், உள்புறம் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஹார்ட், லிவர், பிரெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து வளர்றது எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. பதிலை பார்த்தாலே தெரியும். இதற்கான சரியான பதில் ஃபிசிக்கல் growth அண்ட் டெவலப்மெண்ட் டாபிக்லேருந்து இதை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, த சீஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுவது எது? நமக்கு மோட்டிவேஷன் வரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில் எதுனா மோட்டிவ் அண்ட் அட்டென்ஷன். ஒரு நோக்கம் இருக்கணும், நம்மளுடைய கவனமும் அதில் இருக்கணும். அதுதான் மோட்டிவேஷனுக்கான முக்கியமான டெக்னிக்ஸ். அடுத்த கேள்வி, எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங், லேர்னிங் இதை பற்றிய பிரான்ச் தான் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர். இது சொன்னது யாருன்னா நம்ம 100 தியரிஸில் பார்த்துருக்கோம், க்ரோவன் க்ரோ அப்படின்றவர் சொன்ன விஷயம் இது. சரியான பதில் க்ரோவன் க்ரோ தான். அடுத்த கேள்வி, an error in perception which has no basis in a real sensory stimulus is called. ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டுதல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது. வெளியே ஒரு ஸ்டிமுலஸே இல்லை, ஒரு விஷயமே நடக்கலை, ஆனால் நம்ம மனசு அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது என்ன மாதிரியான பர்செப்ஷன் கேட்குறாங்க. இதற்கான சரியான பதில் ஹாலுசினேஷன், இல் பொருள் காட்சி. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன். இதே இல்யூஷன்னா வெளியே ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கும், ஆனால் அது நம்ம தவறாக புரிந்து கொள்ளப்படும். காணல் நீராக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள், அது இல்யூஷன்றது. தூண்டலே இல்லாமல் நம்ம பிஹேவ் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஹாலுசினேஷன். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து 2 factor theory is advocated by. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 100 தியரிஸில். சார்ல்ஸ் பியர்மன் அவர் தான் கொடுத்தாரு இந்த G ஃபேக்டர் S ஃபேக்டர், G காரணி S காரணின்றது. அப்போ சரியான பதில் ஸ்பியர்மன். அடுத்தது, who is the author of the book entitled The Achieving Society? சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் டேவிட் மெக்கல்லன். அவர் தான் இந்த புக்கை எழுதினவர். அடுத்த கேள்வி, who identified the 4 sequential steps in observational learning? உற்று நோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர். இதை நம்ம ஆல்ரெடி 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். பாண்டுரா அப்படின்றவர் இந்த போபோ டாலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது மூலமாக பெரியவங்களை பார்த்து தான் குழந்தைங்க எல்லா விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்றத சொன்னவர். அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங், அது மூலமாக இந்த லேர்னிங் நடக்குதுன்னு சொன்னவர். இவர் கொடுத்தது தான் இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங். மொத்தம் 4 நிலைகள் இருக்குது: அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், மோட்டார் ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். இதனால தான் அந்த ஸ்டெப்ஸ். அடுத்து, ஹோஸ்டிலிட்டிஸ் ஆஃபன் அரைஸ் when groups for scarce jobs, housing or resource. பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. இது எதனாலன்னு கேட்குறாங்க. சில விஷயங்கள் வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸ், தண்ணி, லேண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இது கம்மியாக இருக்கும்போது மக்களுக்குள்ள வர சண்டைகள் எதனால வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான பதில் காம்பீட், போட்டியால் தான். யார் அதை எடுத்துக்கிறது அப்படின்ற போட்டியால் தான் இந்த சண்டைகள் வருது. அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்து, இன் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் an individual becomes much better at analyzing the function a word performs in a sentence. நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதனை பகுத்தாயும் திறன் பெறுகிறார். இந்த கேள்வி ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. எப்போ ஒரு வார்த்தையோட முக்கியத்துவம் ஒரு சென்டென்ஸில் குழந்தைங்களுக்கு புரியும்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் லேட்டர் சைல்ட்ஹுட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து, பிஹேவியரிஸ்ட் இக்னோர் த ஃபேக்டர் ஆஃப். நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி. பிஹேவியரிஸ்ட்ன்றவங்க சைக்காலஜின்றது முழுக்க முழுக்க நம்முடைய பிஹேவியர் தான் அப்படின்னு நம்பினவங்க. இவங்க எந்த ஃபேக்டரை புறக்கணிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்வாயர்மெண்ட்டா, ஹெரிடிட்டியா, பிஹேவியரா, பர்சனாலிட்டியா அப்படின்னு சொல்லி. இதற்கு சரியான பதில் ஹெரிடிட்டி. மரபு சார்ந்து வர விஷயங்களை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. மற்ற சுற்றுச்சூழல், ஒருத்தருடைய பர்சனாலிட்டி, இதை வச்சு தான் ஒருத்தருடைய பிஹேவியர் இருக்குன்னு சொன்னவங்க தான் பிஹேவியரிஸ்ட். அடுத்து, அக்கார்டிங் டு ஃப்ராய்ட், த மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு இஸ் கம்ப்ளீட்டட் பை ஏஜ். ஃப்ராய்ட் என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது மாரல் டெவலப்மெண்ட்றது ஃப்ராய்ட் சொன்ன அந்த சூப்பர் ஈகோ. அது எப்போன்னா 5 to 6 வயசில் தான் அது
கம்ப்ளீட் ஆகும். அப்போ இங்கே க்ளோஸராக இருக்க பதில் வந்து 6, அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து எமோஷன்ஸ் லைக் ஃபியர், ஆங்க்ரி அண்ட் ஜெலசி பிலாங்ஸ் டு கேட்டகரி. பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெளிச்சிகள் எந்த வகையை சார்ந்தது? பாசிட்டிவ் எமோஷனா, நெகட்டிவ் எமோஷனா, நியூட்ரல் எமோஷனா, சூடோ எமோஷனா? இந்த எமோஷன்ஸை பார்த்தாலே தெரியும், பயம், கோபம், பொறாமை இது எல்லாமே நெகட்டிவான எமோஷன்ஸ் தான். அப்போ இதற்கு சரியான பதில் நெகட்டிவ் எமோஷன்ஸ். அடுத்து பேட் ரெக்ரியேஷனல் மீடியா இஸ் அ காஸ் ஆஃப் டெலிக்வன்சி. டெலிக்வன்சின்றது குற்றம் பண்ணுறது. அதுக்கு மீடியா தவறான விஷயங்களை சொல்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எதை குறிக்குது? ஃபேமிலியா? இல்லை, ஃபேமிலிக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தம் இல்லை, பர்சனல், தனிப்பட்டது. என்வாயர்மெண்டல், ஸ்கூல் ரிலேட்டட். அப்போ மீடியான்றது எது கீழே வரும்னா என்வாயர்மெண்டல், அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து இன் எக்ஸாமினீஸ் அட்டெம்ப்ட் டு சால்வ் பிக்சர் பசில்ஸ். தேர்வுக்கு உட்படுபவர் மூலம் பயிற்சி செய்து பட புதிருக்கு தீர்வு காண்பர். இது பொதுவாக வந்து 2-3 படங்களை கொடுத்து 4வதாக என்ன படம் வரும் அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரியான பசில்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிக்சர் கம்ப்ளீஷன் இருக்குது, ஆப்ஜெக்ட் அசம்பிளி இருக்குது, பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, டிஜிட் சிம்பிள் இருக்குது. இதற்கு சரியான பதில் பிக்சர் அரேஞ்ச்மெண்ட், படங்களை வரிசைப்படுத்துதல். அடுத்து அக்கார்டிங் டு ஹிப்போக்ரேட்ஸ் த ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். மனித உடலானது டேஷ் வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 400-500 BCயில் ஹிப்போக்ரட்டிஸ்னு கிரீஸில் ஒருத்தர் சொன்ன விஷயம். அது நம்ம உடம்புல 4 ஃப்ளூயிட் இருக்குது, அதை வச்சு 4 ஹியூமர் தியரின்னு கொடுத்தாரு. பிளட், ரெட் பைல், பிளாக் பைல், ஃப்ளெம். இது 4ல் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஒருத்தருடைய பிஹேவியரும் பர்சனாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொன்னவர். அப்போ இதற்கு சரியான பதில் 4. அடுத்து பியாஜே கால்ஸ் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஆஸ் டேஷ் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட் ஒன்ஸ் அஸ் ஆப்ரேஷன்ஸ். பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஷ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து ஆப்ரேஷன் சொல்கிறாரு, சிம்பிளான ப்ரோக்ராம்ஸாக என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்கு சரியான பதில் ஸ்கீமா. அடுத்து when anger is expressed outwardly in the form of aggressive activity there is increase in the secretion of dash gland. கோவத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் வெளிப்படுத்தும் போது டேஷ் சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கும். நம்ம உடம்புல நிறைய சுரப்பிகள் இருக்குது. அட்ரினல் கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இருக்குது, கொனாட்ஸ் இருக்குது, பேன்க்ரியாஸ் இருக்குது. இதில் எது வந்து கோவம் வரும்போது அதிகமாக சுரக்கும்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் அட்ரினல் கிளாண்ட். அடுத்து டேஷ் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங். டேஷ் என்பது கற்றலின் உச்சநிலை ஆகும். இது ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் 6 லெவல் இருக்குது. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங், அனலைசிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங். இதில் பாட்டம் மோஸ்ட் பார்த்தா ரிமெம்பரிங், டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் பார்த்தா கிரியேட்டிங். இதற்கு சரியான பதில் கிரியேட்டிங், ஆக்குதல். அடுத்து சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு ஹிஸ் என்வாயர்மெண்ட். இது யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் ஆகும் என கூறியவர். இதுவும் 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். என்எல் முன்னுன்றவர் சைக்காலஜி டெக்ஸ்ட் புக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் புரியுற மாதிரி எழுதினார். இவர் சொன்னது தான் இந்த விஷயம். என்எல் முன் தான் சரியான பதில். அடுத்து விச் ஒன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கம் டுகெதர் நேச்சுரலி வித்வுட் ப்ரீவியஸ் பிளானிங். முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர்கள் ஒன்று சேர்வார்கள். யாருமே ஆர்கனைஸ் பண்ணல, யாருமே வந்து நீங்கள்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லலை. இயல்பாகவே ஒரு குரூப் வந்து ஒன்று கூடுதுன்னா அதுக்கு குரூப்புக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆர்கனைஸ் குரூப்னா ப்ராப்பராக அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது தான் ஆர்கனைஸ் குரூப். அப்போ இது பதில் கிடையாது. ஸ்பான்டேனியஸ் குரூப், தடையில்லா குழு, இது டக்குன்னு அதுவாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்மல் குரூப்பும் அதே மாதிரி தான். ஃபார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஹையரார்க்கி எல்லாம் போட்டு இவங்க தான் லீடர், இவங்க தான் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க, அடுத்த லெவலில் இருக்கவங்க பண்ணுறது. இன்ஃபார்ம் குரூப்ன்றது ஸ்ட்ரக்சரே இல்லாத குரூப், ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்போது இது எந்த திட்டமிடலும் இல்லாமல் கொஞ்சம் பேர் குரூப்பாக சேர்றாங்கன்னா அதற்கான சரியான பதில் ஸ்பான்டேனியஸ் குரூப், தடையில்லா குழு. அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது எது? இதற்கு சரியான பதில் மெச்சூரிட்டி அண்ட் லேர்னிங், முதிர்ச்சி மற்றும் கற்றல். நம்ம ஒவ்வொரு விஷயம் முடிய அதில் நம்ம மெச்சூர் ஆகும். புதிய விஷயங்கள் கற்றுக்கும் போது அடுத்த கட்டு டெவலப்மெண்ட் நடக்கும். அப்போது இதுதான் சரியான பதில், மெச்சூரிட்டி அண்ட் லேர்னிங். அடுத்து த டீச்சர் ஹேஸ் டு ஃபேஸ் அ கிளாஸ் ஆஃப் 30 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் அ கிரேட் ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்சஸ் இன். 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஒன்று ஜெண்டர், இன்னொன்று ஏஜ், இன்னொன்று ஃபிசிக்கல், இன்னொன்று இண்டிவிஜுவல். ஜெண்டர் எல்லா கிளாஸ்லையுமே மிக்ஸ்டாக தான் இருப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து ஏஜ், பொதுவாக ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரோட ஏஜும் ஒரே குரூப்பில் தான் இருக்கும். ஃபிசிக்கல், உடல் அளவுலேயும் மாற்றம் இருக்கும். இண்டிவிஜுவல், தனியால். இதுக்கு சரியான பதில் இதுதான், இண்டிவிஜுவல், தனியால். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பர்சனாலிட்டியோட இருப்பாங்க, ஆட்டிடியூடோட இருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் சரியான பதில். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசைட்ஸ் அ செலெக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலை. கீழ்கண்டவற்றில் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டிமுலை தான். ஆனால் நம்ம கவனம் எது மேலே போகும்னு கேட்குறாங்க.
அது எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட். நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் தான் நம்மளுடைய கவனம் போகும். நம்மளுடைய ஆட்டிடியூடை பொறுத்தும் அந்த ஸ்டிமுலையை நம்ம சூஸ் பண்ணுவோம். அடுத்தது அடிஷன் ஆஃப் லா ஆஃப் யூஸ் அண்ட் லா ஆஃப் டிஸ்யூஸ் கிவ் த டேஷ். பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி. இது என்னதுன்னா, லா ஆஃப் யூஸ் அண்ட் லா ஆஃப் டிஸ்யூஸ்னு என்னென்னா, நம்ம உடலில் எந்தெந்த பகுதிகளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாம் எவல்யூஷனில் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரும். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுறோமோ அப்போது அது வீக் ஆகிட்டே வரும். உதாரணத்துக்கு முன்னாடி நம்முடைய கால்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா ஹண்டிங்க்கு போகணும், எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகணும், ஓடணும், மரம் ஏறணும். அப்போ கால்கள் வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதன் பிற்பாடு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நடக்கிறது குறைஞ்சிருச்சு. அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய கால்களும் வீக் ஆயிரும். அதை சொல்கிறது தான் லா ஆஃப் யூஸ் அண்ட் லா ஆஃப் டிஸ்யூஸ். இது இந்த லேர்னிங்கான லாஸில் எதோட ஒத்து போகுதுன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான பதில் லா ஆஃப் எக்ஸசைஸ். நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நமக்கு லேர்னிங்காக மாறும் அப்படின்றது தான் லா ஆஃப் எக்ஸசைஸ் சொல்கிறது. இதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த டெட் எக்ஸாம் இருக்குது, கண்டக்டட் ஃபார் டீச்சர்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். என்ன டைப் ஆஃப் தேர்வு இது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் கிரைட்டீரியா ரெஃபரன்ஸ்ட். ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க, அதை மீட் பண்ணனா இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் கிரைட்டீரியா ரெஃபரன்ஸ், அளவுகோல் சார்ந்து. அடுத்து girls are more jealous than boys in the classrooms because of. வகுப்பறையில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர். ஏனெனில் இதற்கான சரியான பதில் unfavorable comparisons, சாதகமற்ற ஒப்பீடுகள். அடுத்து the problem solving behavior of an individual depends on. ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது. ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ஒருத்தருடைய மென்டல் செட், அவங்களுடைய மனநிலை. சிலர் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க, அப்போது அவங்களால எளிதாக சால்வ் பண்ண முடியும். சிலர் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயங்குவாங்க. அப்போது அவங்களுடைய மென்டல் செட்டை பொறுத்து தான் ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி அணுகுறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது முடிவாகும். அடுத்து டு ப்ரிவென்ட் மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் கேன். வகுப்பறையில் நெறி பிறழ்வை தடுக்க ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நெறி பிறழ்னா சைல்டு அப்யூஸாக இருக்கலாம், இல்லை அவங்கள தவறாக நடத்துகிறதா இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க ஆசிரியர்கள். இதற்கு சரியான பதில் டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் among all students. எல்லா மாணவர்களிடமும் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். கடைசி கேள்வி, குளோரிக் பர்சனாலிட்டிஸ் ஆர். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள். இது எங்கே பார்த்துருக்கோம்னா அந்த ஹிப்போக்ரட்ஸ் சொன்ன தேரியில், ஃபோர் ஹியூமர் தேரியில் தான் பார்த்துருக்கோம். 4 ஃப்ளூயிட் லெவல் இருக்குது. எது டாமினண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து ஒரு பர்சனாலிட்டி டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாங்வைன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவர்ட் மாதிரி, எல்லாருக்கூடையும் சேர்ஃபுல்லாக பழகுவாங்க, சோஷியலைஸ் பண்ணுவாங்க, அது சாங்வைன்றது. அடுத்து காலரிக்ன்றது சிடுமூஞ்சியாக உள்ளவங்க, எதுக்கும் ஈஸியாக கோவம் வரும், ஆனால் ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களால வெயிட்லாம் பண்ண முடியாது, டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எதுனாலும் டக்கு டக்குன்னு கோவம் வரும். இவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், பாடி எப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் பாடிலி வீக்காக இருப்பாங்க. மனவெழுச்சியில் பலமும் உடல் அளவில் பலமீனம் உள்ளவர்கள் தான் வந்து காலரிக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்றோம். இவ்வளோதாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.